ஸோ இன்றைக்கு நம்ம 16ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7 திருச்சபைக்கும் ஆண்டவர் என்ன எச்சரிப்பை என்ன செய்கிறார் கொடுத்தார், எந்தெந்த திருச்சபைகளில் எந்த நல்ல விஷயங்கள் இருந்தது, எப்படியெல்லாம் அந்த திருச்சபை பாராட்டினார், அந்தந்த திருச்சபைகளில் இருந்த குறைகளையும் தேவனை என்ன செய்கிறார் சுட்டி காட்டுகிறார். அப்போ குறைகளை சுட்டி காட்டுவது யாருடைய பண்பாக இருக்கிறது? தேவனுடைய பண்பாக இருக்கிறது. இதில் என்ன ஒரு சிறிய டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு குற்றப்படுத்துவதற்கும் தேவன் குற்றப்படுத்துவதற்கும் வித்தியாசங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். தேவன் ஏன் குற்றப்படுத்துகிறார் என்றால், நாம் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும்படி குற்றப்படுத்துகிறார். உன்னிடத்தில் இந்த குறை உண்டு, ஆதலால் நீ சீக்கிரமாக மனம் திரும்பு, நீ மனம் திரும்புகிற பட்சத்திலே உனக்காக இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன் வைத்திருக்கிறேன் என்பதாக தேவன் குற்றப்படுத்துகிற அந்த முகாந்திரம் அப்படி இருக்கும். பிசாசு எந்த முகாந்திரத்திலே குற்றப்படுத்துகிறான்? எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாடி அவன் குற்றத்தை அப்படியே நிரூபித்து என்ன செய்வார், ஜட்ஜு கிட்ட போய் தண்டனை வாங்கி கொடுப்பார். பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளில் பிசாசு என்ன செய்கிறான், குற்றப்படுத்துகிறான். ஆக தேவனுடைய குற்றப்படுத்துவதற்கும் பிசாசுடைய குற்றப்படுத்துவதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு அந்த 7 சபைகளை குறித்து சொல்ல வரும்போது உங்களுக்கு நான் காண்பித்தேன். அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நிச்சயமாக தவறு செய்யும்போது குற்றப்படுத்துவது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் என்ன எண்ணத்தில் இருக்கணும், அவர்கள் திருந்தும்படியாக இருக்கணும். பல பேர் தங்களுடைய குற்றத்தை செய்துவிட்டு யாராவது ஒருவர் குற்றத்தை சுட்டி காட்டினால் உடனே எங்கே போவாங்க, குற்றம் சாட்டக்கூடாது, குற்றம் சாட்டுவது தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல, ஒரு தேவனுடைய மனிதன் குற்றம் சொல்ல மாட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஒரு ஊழியக்காரை நான் அறிவேன், அவர் வாழ்க்கையிலே யாரையுமே குற்றப்படுத்தவில்லை என்று அவர் பேசினார். அது ஒரு சிறந்த குணமாக அவர் அப்படி பேசினார். அந்த பெரிய மனிதர் உங்களுக்கு தெரியும், இப்போது அவர் இல்லை. அந்த மனிதர் என்ன செய்வார்னா, அவருடைய ஊழிய பயணத்தில் ஒரு நபரை கூட யாரையுமே குற்றம் சாட்டினதே இல்லையா. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அப்படி குற்றம் சாட்டாத ஒரு நபர் ஊழியனாகவே இருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக ஒரு ஊழியக்காரராக இருந்தால் என்ன செய்யணும், குற்றத்தை சுட்டி காட்டியே தீர வேண்டும். அதுதான் ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரனை தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பதை எதற்காக என்றால், குற்றத்தை சுட்டி காட்டி சீர்படுத்துவதற்காகத்தான் ஊழியக்காரர் என்ன செய்திருக்கிறாரு. இந்த வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பைபிள் பார்க்குறோம்ல, இந்த பைபிள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாமா ஒரு வேத பகுதியை? ஓகே, 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனா மாறும்படி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 2வது, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அது உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? கடிந்து கொள்ளுதலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீர்திருத்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதியை படிப்பிக்கிறதுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு தான் வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெயினாக தவறு செய்யும்போது கடிந்து கொள்வதற்கும், எது தவறு, தேவன் விரும்பாத வாழ்க்கை என்ன, அந்த வாழ்க்கையை ஒரு மனிதர் செய்யும் பொழுது வசனத்தை எடுத்து இது தேவன் பிரியப்படாத ஒரு வழி, இது தேவன் விரும்பாத வாழ்வு, இது தேவன் விரும்பாத செயல் என்பதை கடிந்து கொள்வதற்காக என்ன பண்ணுவதற்கு வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேத வாக்கியங்கள் பல காரியங்களுக்காக, பல நோக்கத்திற்காக தேவ ஆவியானவரால் நம்முடைய கரங்களிலே என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடிந்து கொள்ளுதல், உபதேசத்திற்காக, தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்காக இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கு. திருச்சபையில் ஒரு தவறான உபதேசம் வருகிறது, அதை கண்டிக்கிறோம். வேதவசனம் எது சரியான உபதேசம், ஆதி திருச்சபை எதை சரியாக கை கொண்டது என்பதை இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்துக்கு புறம்பாக ஒருவர் போதிக்கும் போது அதை என்ன செய்கிறோம், கண்டிக்கிறோம். ஒரு மனிதர், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனால் மீட்கப்பட்ட ஒரு மனிதனோ மனுஷியோ தவறு செய்யும் போது
நாம் என்ன செய்கிறோம்? இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் வைத்து அவருடைய தவறை என்ன செய்கிறோம்? சுட்டி காட்டுகிறோம். கர்த்தரும் இப்படி சுட்டி காட்டுகிறார். 7 திருச்சபைகளிலே இருந்த அவருடைய குறைகளை தேவன் என்ன செய்கிறாரு? சுட்டி காட்டுகிறார். மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்பி அவர்கள் வரும்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவனே சொல்லுகிறார். ஆக ஒரு உண்மையான ஊழியக்காரன் நிச்சயமாக அவருடைய ஊழியத்திலே, அவருடைய போதனையிலே இன்றியமையாததாய் இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் கடிந்து கொள்ளுதல், தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம். நிச்சயமாக அது ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எப்போது பார்த்தாலும் கடிந்து கொள்வது, எப்போது பார்த்தாலும் திட்டுறது, அது இல்லை. அது ஒரு ஃபார்ட்டாக என்ன செய்யணும்? ஒரு முக்கியமாக அம்சமாக அது இருக்கணும். தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். பின்பாக நாம் பல விஷயங்களை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் அந்த கடைசி காலத்திலே நடக்க போகிற நிகழ்வு, அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி நடக்க போகிற அந்த நிகழ்வை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்தோம். யோவானுக்கு தேவன் அந்த பத்மு தீவிலே வைத்து வெளிப்படுத்தும் போது ஒரே சம்பவத்தை குறித்து வெவ்வேறு ஆங்கிளிலே, வெவ்வேறு வெளிச்சத்திலே, வெவ்வேறு வெளிப்பாடுகள் மூலியமாக தேவன் என்ன செய்கிறாரு? அந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரே நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் பல்வேறு விதத்திலே அதை தேவன் என்ன செய்கிறாரு? யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் பல உவமைகள் சொல்லியிருக்கிறார். ஒரு உவமை சொன்னால் முடிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் எத்தனை உவமை சொன்னார்? பல உவமைகள் மூலியமாக பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு நிறைய சொன்னார். என்னென்ன விஷயங்கள் சொன்னார்? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடலிலே வீசப்பட்ட ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்களை, ஒரே சத்தியம் பலவிதமான உவமைகள் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிற விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் கடைசி நாட்களிலே நடக்க போகிற விஷயங்களை பல வெளிச்சத்தின் மூலியமாக தேவன் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது 7 எக்காலங்களை பார்த்தோம், 7 கலசங்களை நாம் சிந்திக்கும் போது சிந்தித்தோம். அப்புறம் 7 தூதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம், 7 இடிமுழக்கங்களை குறித்து பார்த்தோம். இப்படி எல்லாம் 7 7 7 இதெல்லாம் எதை குறித்து அப்படின்னா பரிபூர்ணமான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும்படியாக இதை அத்தனையும் சம்பவித்த காரியங்களை நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். இறுதியாக நம்ம சமீபத்தில் சில வாரங்களாக நாம் சிந்தித்த விஷயங்கள் என்னென்ன? பொறுமை. எப்படி அந்த கடைசி நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்குள்ளாக போன ஜனங்கள் பொறுமையாக இருந்தார்கள், அதை சகித்து கொண்டிருந்தாங்க. அப்படின்னா அந்த பொறுமை என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? விளக்கப்படுத்தி காண்பித்தேன். பொறுமை எத்தனை வகைப்படும் அப்படின்லாம் எடுத்து எப்படியெல்லாம் நம்ம பொறுமையாக இருக்கணும், எதுவெல்லாம் பொறுமை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்து அறுவடை விஷயங்களை குறித்து தியானித்தோம். அறுவடை எப்படி தேவன் அறுக்கிறார், யோவான் ஸ்நானனுக்கு அந்த 2 ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்து தருவதாக சொன்னார் அல்லவா, அது எப்படி அப்படின்னு வெளிப்படுத்துகிற விசேஷத்தோடு ஒப்பிட்டு நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் 2 ஞானஸ்நானத்தை கொடுக்க போகிறார். அதாவது என்னென்ன ஞானஸ்நானம்? ஆவியினாலும் அக்னினாலும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் வரும்பொழுது 2 ஞானஸ்நானத்தை கொடுப்பாரு. ஒன்று ஆவியினால், மற்றொன்று அக்கினினால். அது இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபை சொல்வது போல அக்கினி ஞானஸ்நானம் உங்களுக்கு இல்லை. அது யாருக்கு? தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை தேவன் என்ன செய்ய போறாரு? அக்கினியில் போட்டு முக்க போறாரு. அது யார் செய்ய போறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை எப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடு ஒப்பிட்டு யோவான் சொன்ன அந்த காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். ஆக பரிசுத்தவான்களுக்கு, தேவனை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை உங்களுக்கும் எனக்குமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தருகிறார். அந்த ஆவியானவர் வந்து நம்ம விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறார். அந்த ஆவியானவர் வந்து என்னை சாட்சியாக வாழ வைக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்றால் உருண்டு பிறழுவது அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்பது தேவ சிந்தையுடன் வாழ்வது. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்பதை உங்களுக்கு விளக்கினேன். அக்கினி ஞானஸ்நானம் என்பது நித்திய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு என்ன செய்தேன்? ஆழமாக குறிப்பிட்டேன். அப்போ அறுவடை ஆண்டவர் மொத்தமாக அறுக்கிறார். அந்த அறுவடையிலே தேவன் என்ன செய்கிறாரு? தம்முடைய களஞ்சியத்துக்கு விசுவாசிகளை பிரிக்கிறார். அக்கினிக்கு பதராகிய அவிசுவாசிகள் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கினேன். பின்பாக நித்திய சுவிசேஷம் என்பது என்றால் என்ன,
நித்திய சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எதிரானதா? எதிரானது என்று சொல்வதை விட நித்திய சுவிசேஷம் வேறு, கிறிஸ்துவின் சுவிசேஷம் வேறா என்பதை விளக்கினேன். ரெண்டும் ஒன்று தான். நித்திய சுவிசேஷம் என்றாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றாலும் அது ரெண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறது என்பதை விளக்கினேன். அடுத்து நாம் வெற்றியை குறித்து பார்த்தோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய நன்மையை பெறுகிறார்கள் அல்லவா? அப்ப வெற்றி என்பது எத்தனை வகையாக இருக்கிறது? திட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 4 வகையான வெற்றியை குறித்து சொன்னேன். எதிரியை வீழ்த்துவது மாத்திரம் வெற்றி அல்ல. வெற்றி என்பது சோதனையை சகித்துக் கொள்வது ஒரு வகையான வெற்றியாக இருக்கிறது. பொறுத்து கொள்வது ஒரு வகையான வெற்றியாக இருக்கிறது. காத்திருப்பது ஒரு வகையான வெற்றியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு 4 வகையான வெற்றிகளை குறித்து உங்களுக்கு என்ன செய்தேன்? பிரசங்கித்தேன். போன வாரத்தில் நாம் சிந்தித்தது என்ன? சத்தமாக சொல்லுங்க. நான் கரெக்டாக தான் சொல்றீங்க, ஏன் பயப்படுறீங்க? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாய் இருக்கிறது. நிஜம் புதிய ஏற்பாடு, நிழல் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது என்பதை குறித்து போன வாரம் உங்களுக்கு என்ன செய்தேன்? பிரசங்கித்தேன். அங்கே நாம் பார்க்கிற அத்தனை பலி முறைகளும் அத்தனை விதமான காணிக்கை முறைகளும் யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அடையாளப்படுத்துகிறது. அத்தனை பலிகளும் அத்தனை காணிக்கை. ஏன் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே பலவிதமான காணிக்கைகளை வசூல் பண்ணுவதில்லை? பிடியரிசி காணிக்கை, இடித்து பிழிந்த ரசத்தின் காணிக்கை, முதற்பலன் காணிக்கை, தசமபாக காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, எந்த காணிக்கையும் நாம் ஏன் இப்போது வாங்குவதில்லை என்றால் அந்த காணிக்கையை எல்லாம் யாரை அடையாளப்படுத்துகிறது? எல்லா காணிக்கையுமே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டை அடையாளப்படுத்துகிறதா எல்லா காணிக்கை முறைமைகள். எல்லா காணிக்கைக்கு பின்பாக யார் இருப்பார்? ஆண்டவர் இருப்பார். தேவாலயத்துக்குள் இருக்கிற எல்லாம் யாரை தான் அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு போன வாரத்தில் என்ன செய்தேன்? சொன்னேன். அவரே தேவாலயம், அவரே அங்கிருக்கிற பலிபீடம், அவரே அங்கிருக்கிற சமூகத்து அப்பம், அவரே உடன்படிக்கை பெட்டி, அவரே மன்னா, அவரே வார்த்தை, அவரே அந்த தேவாலயத்துக்குள் இருக்கிற அத்துணையும் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு என்ன செய்தேன்? வசன ஆதாரத்தோடு கடந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்தேன்? சொன்னேன். அது அவரை மட்டுமா அடையாளப்படுத்துகிறது? இல்லை, நம்மையும் அடையாளப்படுத்துகிறது என்பதை ஒரு ஆழமான சத்தியத்தை போன வாரத்தில் என்ன செய்தேன்? சொன்னேன். ஏனென்றால் நீங்களும் இன்றைக்கு உடன்படிக்கையாக இருக்கிறீர்கள், நீங்களும் ஜீவனுள்ள வசனமாக இருக்கிறீர்கள், நீங்களும் எல்லாமாக. ஏனென்றால் கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்று என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். கிறிஸ்துவனுடைய சரீரம் யாரு? திருச்சபையாகிய நாம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. நாம் யார்? கிறிஸ்துவனுடைய திருவுடல். நாம் பிட்கிற அப்பம் எதை அடையாளப்படுத்துகிறது? கிறிஸ்துவை மட்டும் அடையாளப்படுத்தவில்லை, கிறிஸ்துவின் திருவுடலாய் இருக்கிற உங்களையும் அது என்ன செய்கிறது? அடையாளப்படுத்துகிறது. நாம் பிட்கிற அப்பம், நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வைக்கப்பட்ட மன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான மன்னாவாக போஜனமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அது அவர்தான் குறிக்கிறது, உண்மைதான். ஆனால் அவரோடு கூட நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையும் அதை அடையாளப்படுத்துகிறது என்கிற சத்தியத்தை உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன். அவர் வெளிச்சம், நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். முடிச்சிட்டார் ஆண்டவர். அவர் திருப்பி என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக. ஜீசஸ் உலகத்துக்கு வெளிச்சம், ஆம். ஆனால் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சம் என்பதை ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப எதெல்லாம் இயேசுவுக்கு பொருந்துகிறதோ அனைத்தையும் தேவன் நம்மையும் அவரோடு கூட இணைத்து நம்மையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக இணைத்து வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்தேன்? குறிப்பிட்டேன். அதை உணர்ந்தோமானால் நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவாக என்ன செய்வோம்? வாழ்வோம். அதனால தான் பைபிளில் பல வசனங்கள், நீங்கள் எப்போது விசுவாசிகள் ஆனீர்களோ அப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று வசனம் பேசுது. எடுத்து பைபிளில் புதிய ஏற்பாடு முழுக்க நிறைய வசனம் அப்படி இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இந்த வசனத்திலாம் விளக்கம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அது என்னையா கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது? ஒரு உடையை தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்றால் என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நீங்கள் பின்பற்றி வரும்படி அவருடைய அடிச்சுவடுகளை உங்களுக்காக அவர்
வைத்து போனார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தையை தங்களுடைய இருதயத்திலே தாங்கினவர்களாக இந்த பூமியிலே வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு என்ன செய்தேன்? விளக்கப்படுத்தினேன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற 16ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்திக்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன? சில கேள்விகளோடு இந்த பகுதி இருக்கும். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் திங்க் பண்ணுங்க. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகவும் மெருகேற்றும். பரவசமாக ஒரு செய்தியை கேட்டுவிட்டு போகிறத குறித்து இங்கே இல்லை. ஆழமாக இந்த வசனங்களை நீங்கள் ஊடுருவி பார்க்கும்போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் பெரிது என்பதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நம்ம தேவனுடைய கோபாக்கினையை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து என்ன செய்கிறோம்? தியானிச்சு வர்றோம். அதில் இந்த 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது முக்கியமான ஒரு விஷயம், சிலுவையில் ஆண்டவர் எத்தனை வார்த்தை பேசுகிறாரு? அங்கேயும் ஒரு 7 வார்த்தை வருது. வெளிப்படுத்துகிற விஷயத்துலையும் பல 7 வந்துச்சு. இங்கே இறுதியாக 16ஆம் அதிகாரத்தில் இறுதி 7 ஒரு 7 வருது. அதான் அது கலசங்கள். தேவன் இந்த பூமியில் ஊற்றப் போகிற அக்கினி கலசங்களாகிய 7 கலசங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? இங்கே தியானிக்கிறோம். இங்கே முதல் வசனத்திலே ஒரு சத்தம் பிறக்கிறது. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசத்தை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சத்தம் யாருடைய சத்தம்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சத்தம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தமாகத்தான், மிகவும் அதிகாரம் உள்ள ஒரு சத்தமாக, தேவ தூதருக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு சத்தமாக இந்த சத்தம் என்ன செய்கிறது? இருக்கிறது. பிதாவினுடைய கோபத்தை ஊற்றி விடுங்கள் என்கிற ஒரு சத்தம் இங்கே பிறக்கிறது. அப்ப இங்கேயும் திருத்துவத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே திருத்துவம் வேதத்திலே ஒரு மறுக்க முடியாத சத்தியம் என்பதை பல வசனங்கள் மூலியமாக நான் விளக்கி இருக்கிறேன். இன்னைக்கு பலர் திருத்துவமெல்லாம் கிடையாது, பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்தாவியானவர் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க? பல பிரச்சனைகளுக்குள்ள, பல தவறான உபதேசத்துக்குள்ள நிறைய கடந்து போகிறாங்க. ஆனால் பல வேத வசனங்கள் தேவன் திருத்துவமாக எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதிலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவ தூதர்களுக்கு என்ன செய்கிறாரு? கலசங்களை ஊற்றி விடும்படியாக தூதர்களுக்கு என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிற விஷயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது கலசத்தை ஊற்றும் போது அங்கே பூமியில் என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கலசங்களாக ஊற்றப்படுகிறது. அந்த கலசங்கள் எல்லாம் உருவகமாக சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, இங்கே நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே லிட்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. அனைத்துமே உருவகம். இந்த உருவத்தில் ஒற்றை முக்கியமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? தேவன் நீதிபதி. தேவன் இந்த பூமிக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார், பாவிகளுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாறி மாறி சொல்லப்படுகிற மையம். எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். இதை தான் இது போதிக்குது. ஆனால் பல உருவக வடிவத்திலே மறைபொருளாக இந்த வேத பகுதிகள் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறது. அதில் ஒரு முக்கியமான உருவகம் என்னன்னா, இந்த கலசங்கள் ஊற்றப்படுகிறது. உபத்திரவங்கள்லாம் சம்பவிக்க தான் போகுது. ஆனால் சொல்லப்படுகிற ஸ்லாங் என்னன்னா உருவகம். நேரடியாக ஏதோ ஒரு வடச்சட்டியில் ஒரு இதை கொண்டு வந்து ஊற்ற போகிறது இல்லை. புரியுதுங்களா? கலசங்கள் ஊற்றப்படுகிறது என்று இங்கே வாசிக்கும் போது நம்ம நேரடியாக ஏதோ வந்து ஊற்ற போகுது அப்படின்னு இல்லை. கடைசி நாட்களே 1 by 1 மனித குலத்துக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, வேதனைகள் வரப்போகுது. உலகம் இதுவரைக்கும் அனுபவித்திராத வேதனைகள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு என்ன செய்ய போகுது? சம்பவிக்க போகுது. அதை உருவகமாக வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாக தான் இங்கே கலசங்கள் ஊற்றப்படுவதை போன்று விளக்குகிறார். இங்கே ஆண்டவர் அப்படி தரிசனத்திலே யோவானுக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி தருகிறார். இதெல்லாம் அவர் பார்க்கிற தரிசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், குதிரைகளை பார்க்கும்போது 7 குதிரை பார்க்குறோம். எல்லா குதிரையும் குதிரையெல்லாம் வரப்போகிறது இல்லை. அது என்னது? ஒரு உருவகம். நிறைய பேர் இன்னைக்கு என்னென்ன அதை நேரடியாக குதிரை வர்ற மாதிரி ஒரு அழிவை குதிரையை உருவகப்படுத்தி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய நேரடியாக குதிரையெல்லாம் வரப்போகிறது இல்லை. அங்கே குதிரை தெரியுது, இங்கே குதிரை தெரியுதுன்னு எவனாவது போட்டு உழைச்சிட்டு இருந்தானா நம்பாதீங்க. குதிரையை பார்த்துக்கிட்டலாம். அவைகளெல்லாம் அழிவை அடையாளப்படுத்தி, அழிவை உருவகமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இங்கேயும் பார்க்கிறோம், அந்த முதலாவது கலசத்தை ஊற்றி விடும்போது என்ன நடக்குது? யாரெல்லாம் பிசாசின் முத்திரையை தரித்து, இந்த முத்திரை என்பதை குறித்து நான் விளக்கி இருக்கிறேன். முத்திரைனா என்ன? பிசாசுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு
தேவனை நிராகரித்த கூட்டத்தை குறித்து தான் அந்த முத்திரை தரித்து, நேரடியாக ஏதோ முத்திரை போட போறான்னு நினச்சிக்கிறாதீங்க. ஒருவேளை அப்படி இல்லாமல் என்ன செய்யலாம், அவனுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டவர்களை குறிக்கிற ஒரு குறியீட்டு சொல்லாக அது வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி முத்திரை போடப்பட்டவர்களில் முதலாவது கலசத்தை ஊற்றப்படும் போது என்ன நடக்குது, கொடிய புண்கள் அவர்களுடைய உடம்பில் என்ன செய்யுது, முத்திரையை போட்டுட்டோம், நம்ம வாங்கலாம் விற்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது, அறிவற்றவர்கள். ஆமாம், அது ஒரு உருவகம் தான், வேதனை. ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய வேதனை என்ன செய்ய போகுது, அங்கே சம்பவிக்க போகுது. அதை உருவகமாக அந்த இடத்துல கொடிய புண் என்ன செய்ய போகுது, வரப்போகுது என்பதை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது முத்திரை ஊற்றப்படும் போது என்ன நடக்குது, செத்தவனுடைய ரத்தம் போல எது மாறிடுச்சான், சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் செத்தவனுடைய ரத்தம் போல என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அதனால சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாம் என்ன பண்ணிருச்சு, செத்து போயிடுச்சு. கலசங்கள் ஊற்றப்படுவது உருவகமாக இருந்தாலும் சம்பவிக்கக்கூடிய இந்த காரியங்கள் நிதர்சனமாக என்ன செய்ய போகுது, சம்பவிக்க போகுது. நிச்சயமாக காலம் நிறைவேறும் பொழுது ஒட்டுமொத்த சமுத்திரமும் மீன்கள் வாழ தகுதியற்ற ஒரு பால் சமுத்திரமாக அது என்ன செய்ய போகுது, மாறப்போகிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மூன்றாவது தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் போது என்ன நடக்குது, எல்லா நீர்நிலைகள் தண்ணீரும் என்ன ஆக போகுது, அசுத்தமாக அது மாறப்போகுது என்பதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், குடிக்கிற தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போகிறான்னு அர்த்தம். ஸோ என்ன இதில் விளக்க வரப்போகுதுன்னா, வருது அந்த சாயல் என்ன செய்யுது, தண்ணீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இந்த உலகத்தில் என்ன செய்ய போகுது, அது உருவகமாக சொல்லப்படுது. பெரிய நீர் பஞ்சம், உலகளாவிய நீர் பஞ்சம் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம பெட்ரோலுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. பெட்ரோல் என்ன செய்ய போகுது, எல்லா இடங்கள்லையும் ஏறிக்கிட்டு வருது, தட்டுப்பாடு நிச்சயமாக வரும். எவ்வளோதான் உறிஞ்சுவாங்க பூமியில், பூமிக்குள்ளிருந்து இருக்கிற கச்சா எண்ணெயின் மூலியமாக தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு பெட்ரோல் கிடைக்கிது, டீசல் கிடைக்கிது, எரிவாயு கிடைக்கிது. எல்லா ஃபியூலும் நம்ம அந்த ஒரு கச்சா எண்ணெயை வச்சு பல ப்ராசஸ் நடக்குது. கடைசியாக கச்சா எண்ணெயுடைய கழிவு தான் என்னது, தார். ரோடுக்கு போடுறோம்ல தார், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான் மனுஷன். ஒரு எண்ணெயை வச்சு பல ஆங்கிளில் என்ன செய்கிறான், அதை யூஸ் பண்ணுறான். இறுதியாக வர்றதா என்னது, பிளாஸ்டிக் பொருள் கூட அந்த கச்சா எண்ணெயினுடைய கழிவை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. எல்லா பிளாஸ்டிக் பொருட்களும் முக்கியமாக நிறைய ப்ராசஸ், அதோடு சில விஷயங்களை கலந்து என்ன செய்கிறாங்க, பெரிய ஒரு விஷயம். கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரும்போது இப்போ பெட்ரோலுக்கோ எரிவாயுக்கோ எல்லாத்துக்கும் என்ன செய்யும், ஒரு தட்டுப்பாடு உயர்வு வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? நீர் இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் இறுதி நாட்களில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம், தட்டுப்பாடு தண்ணீருக்காக என்ன செய்ய போகுது, அதை அநேக விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து சொல்கிறாங்க, மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பஞ்சம். இன்னைக்கே கேன் வாட்டர் எவ்வளவு, 40 ரூபா அப்படியே வருது. அதை நிறைய பேர் 40 ரூபா தானே அப்படின்ட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கேன் வாட்டர் 1000 ரூபா 2000 ரூபா போகும்போது தான் அதனுடைய விபரீதம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். யோசிச்சு பாரு. ஸோ இறுதி காலத்தில் ஒரு வரப்போகிற ஒரு மிகப்பெரிய பஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் பஞ்சம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அதை உருவகமாக கலசம் அந்த நீர்நிலைகளிலே ஊற்றப்படுவதாகவும், அந்த தண்ணீர் எல்லாம் என்ன செய்யுது, குடிக்கக்கூடாத நிலமாக அது மாறப்போவதாகவும் இங்கே வேதவசனம் நமக்கு என்ன செய்யுது, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பார்க்குறோம். நான்காம் தூதன் கலசத்தில் ஊட்டும் போது என்ன நடக்குது, தீயினால் வருகிற அந்த வேதனை அதிகமாக மனுஷனுடைய உடம்புல என்ன செய்யப்படுது, உணரப்படுகிறத பார்க்குறோம். இதுவும் சம்பவிக்க போகுது. இப்போயே சோலார் புயலை பற்றியெல்லாம் மனுஷன் பேசுகிறான். இந்த ஏப்ரல் மாதத்துலலாம் இருக்கிற இந்த வெயிலையே நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியல. ஆனால் இறுதி நாட்களிலே என்ன வரப்போகுதுன்னா, சூரியனுடைய அந்த கதிர் இன்னும் தாக்கம் அதிகமாகி தகிக்க முடியாத ஒரு வெப்பத்தை இந்த உலகம் என்ன செய்ய போகுது. இதையும் அறிவியலாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சீக்கிரத்திலே இவைகள் எல்லாம் இந்த பூமிக்கு என்ன செய்ய போகுது, சம்பவிக்க போகுது. அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம், ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் போது என்ன நடந்துச்சு, மிகப்பெரிய இருள் தேசத்தை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். சிங்காசனத்தில் மேல் ஊற்றினான், அப்பொழுது என்ன செஞ்சுச்சு, பிசாசனுடைய ராஜ்யம் இருளடைந்தது. அவன் தான் என்னை காப்பாற்ற போறான்னு அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ராஜ்யம் என்ன நினைச்சு இருளடைந்தது என்று வாசிக்கிறோம். ஆறாம் தூதன் என்ன செய்தான், ஊற்றும் போது என்ன நடந்துச்சு, அந்த நதி ஐபிராத் நதி என்னவாகுது, வற்றி போகிற விஷயத்தை 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம்.
ஆறாம் முத்திரையை, ஆறாவதுடைய கலசத்தை ஊற்றும் போது ஐபிராத்தி நதி என்ன பண்ணிருச்சு? வற்றி போகுது. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒரு ஒப்பான ஒரு ஆவி புறப்பட்டு என்ன செய்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைந்து தேவனுக்கு விரோதமாக போர் செய்ய என்ன செய்து அது ஆட்களை எல்லாம், உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் ஒன்றிணைக்கிற விஷயத்தை குறித்து நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. இங்கே ஒரு முக்கியமான சொல் இருக்குது 17ஆம் வசனத்தில். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை என்ன செய்தான்? ஆகாயத்தில் ஊற்றினான். ஆகாயத்தில் ஊற்றும் போது என்ன நடந்துச்சு? ஆயிற்று, ஆயிற்று. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? வெரி குட். எங்க வாசிக்கிறோம்? சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் முடித்தார். பார்த்தீங்களா? முடிச்சுட்டு கடைசி வார்த்தை என்ன சொன்னாரு? முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் தன்னை குறித்து நியமித்த அத்தனை விஷயத்தையும் அப்படியே 100% நிறைவேற்றி முடித்து விட்டு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த கடைசி வார்த்தை என்ன வருது? எல்லாம் முடிந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாக இந்த பூமியின் மேல் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சொல். அந்த முடிந்தது என்ன? தேவனுடைய நமக்கு செய்த கிருபை, அது அத்தனையும் ஆண்டவர் முடிச்சார். இரக்கத்தை முடிச்சார். அவர் நமக்காக பலியாக செலுத்தப்பட்டு முடிச்சார். அவர் தான் குற்ற நிவாரண பலி, அவர் தான் பாவ நிவாரண பலி. அந்த பலியை சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து என்ன செய்தார்? ஜெயம் பெற்றவராக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே முடிந்தது என்று பேசுகிறார். இங்கே நித்திய நியாய தீர்ப்பினுடைய அந்த கலசங்கள் ஊற்றப்படுகிற விஷயங்கள் முடிந்தது என்று தேவன் இங்கே என்ன செய்கிறாரு? பேசுகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. இங்கே இன்னைக்கு நம்ம முக்கியமாக சிந்திக்க போகிற ஒரு முக்கியமான காரியம், அந்த காரியம் நமக்கும் கூட ஒரு எச்சரிப்பை தருகிற விஷயமாக இருக்கிறது. அது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற மையம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம அதிலிருந்து தியானிக்கலாமே. 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள். இதுதான் ஆண்டவர் இறுதியாக விடுகிற அறைகூவல். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பல முறை என்ன செஞ்சிருக்காரு? திருடனை போல நான் வருகிறேன். என்ன அர்த்தம்? எப்போ வருவேன்னு தெரியாது. திருட வந்து நாளைக்கு 12 மணிக்கு இவ்வளோ இந்த கிழமையில் நான் சரியாக என்ன செய்வேன், உங்கள் வீட்டுக்கு வந்து திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லிட்டு வராமல் இருக்கிறாரு? சீசர்கள் போய் கேட்குறாங்க, நீர் எப்போது வருவீர், எங்களுக்கு அதை என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கே தெரியாது, பிதா ஒருவர் தவிர என்னுடைய வருகையை யாருக்கும் தெரியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வருகை குறித்து தெரியாமல் இருக்குமா? அப்போ அது ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் சொல்கிறாரு, அதை மறைக்கிறாரு, அதை நீ தெரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வருகைக்காக வாஞ்சையோடும் ஆவலோடும் ஏக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் என்ன செய்யணும், எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தேவன் தம்முடைய வருகையை என்ன செய்கிறாரு, மறைக்கிறார். அவர் எப்போது வருவார்னு தெரியாது. அதனால் நீ எப்போதும் ஆயத்தமாக என்ன செய்ய, இருந்து கொள். ஒருவேளை தேவன் இப்போதுதான் வருவார் என்று சொல்லிவிட்டால், தேவன் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் மிகப்பெரிய பரிசுத்தவான்களாக மாறிவிடுவோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா இயற்கைத்தனமும் செஞ்சுக்கிடுவோம். ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ரட்சிக்கப்படாதப்ப அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப அவரை நாங்கள் சத்தியத்தை சொல்லி ஆண்டவர்களை வழி நடத்தினோம். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் கடைசியாக குடும்ப தலைவன், எங்கள் குடும்பத்தில் கடைசியாக ஞானஸ்நானம் எடுத்தார். எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவர் இப்போ அப்படியே ஞாபகம் இருக்குது. இயேசுநாதர் வருவார்னு சொல்லிகிட்டு இருக்கியப்பா, சரி இயேசுநாதர் வரட்டும், அவர் வர்ற முந்தின நாள் நான் பண்ணிடுறேன், மனம் திரும்பிடுறேன். அது வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஏன்னா உங்கள் ஏசாமி தான் எப்படிப்பட்டவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவராச்சே. எப்போ மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்ன செஞ்சிருவார், உடனே மன்னிச்சிருவார்ல. அப்புறம் என்னப்பா விடு, லூஸில் விடு. அவர் வர்ற நேரத்தில் கொஞ்சம் அது முந்தின நாள் என்ன பண்ணிடுறேன், மனம் திரும்பிக்கிறேன்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தேவன் ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல, அங்கீகரிப்பதில்லை. ஆதலால் தான் தேவன் தம்முடைய வருகையை மறைத்து நீங்கள் எப்போதும் என்ன செய்யணும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், எப்போதும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும், எப்போதும் தேவ சித்தத்தின் மையத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, போதித்து நடத்துகிறார். அது நம்முடைய ஏக்கத்தையும் வாஞ்சையும் என்ன செய்கிறது, அதிகப்படுத்துகிறது. எப்போது தேவன் வருவார் என்கிற ஏக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. 2000 வருட காலமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஏக்கத்தோடு இருந்து என்ன செய்தாங்க, அவர்கள் மரித்து தேவனிடத்தில் போனார்கள். தேவனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி அவர்கள் தேவனிடத்தில் என்ன செஞ்சாங்க. அதனால் தேவன் என்ன செய்கிறாரு, அவர் தம்முடைய வருகையை குறித்து வெளிப்படையாக சொல்லாமல் அதை இன்றைக்கு வரைக்குமே என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியாது. யாராவது ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த டயத்தில் வருவார் அப்படின்னு சொன்னால் அவன் யார், பொய்யன் என்று வேதம் தெளிவாக என்ன செய்யுது, யாருக்குமே அதை வெளிப்படுத்தலை. அப்படி எவனாவது சொன்னான்னா அவன் சொல்றதை கேட்டு நீ நம்பி போகாதே என்று வசனம் இருக்கிறது. அதனால் இயேசு அங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டார் எவனாவது சொன்னான்னா, நான் தான் இயேசு அப்படின்னு சொன்னான்னா எவனை என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் நம்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் கல்லர்கள் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்யுது, தெளிவுபடுத்துகிறது. ஆக தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் பல இடங்களிலே நம்மை குறித்து என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது. இந்த 16ஆம் அதிகாரத்திலேயும் வேதம் என்ன செய்யுது, நம்ம எச்சரிக்கிறது. அவர் திருடனை போல வருகிறாராம், ஆதலால் நம்முடைய மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, விழித்திருந்து நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டு. இந்த வஸ்திரம்னா என்ன வஸ்திரம், நம்முடைய நிர்வாணத்தை மூடி இருக்கிற வஸ்திரம் என்னது, ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். தேவன் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அந்த விசுவாசம் என்கிற வஸ்திரத்தை உறுதியாக என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். ஏன்னா பிசாசு மெயினா உங்க வாழ்க்கையில எதை டார்கெட் பண்றான்னு தெரியுமா, எதை டார்கெட் பண்றான், விசுவாசத்தை தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா நீங்க ரட்சிப்படைந்தது என்னது, எதன் மூலியமாக ரட்சிப்படைந்தீங்க, விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்படைந்திருக்கீங்க. அப்ப உங்களை சந்தேகப்படுத்திட்டோம்னா, நீங்க ஆண்டவரை சந்தேகப்படும்படியான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே ஈஸியாக சத்துரு உங்களை என்ன செய்ய முடியும், ஏமாத்தி வஞ்சிச்சிட முடியும். எப்பவுமே இந்த டூல்ஸை தான் பிசாசு பயன்படுத்துறான். இந்த உலகத்திலே, இந்த கடினமான இந்த வாழ்க்கையிலே சந்தேகம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் கூட சந்தேகம் என்கிற ஒன்று மிக தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். ஒரு கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானாலே அவள் எவ்வளோ பெரிய உத்தமையான மனைவியாக இருந்தாலும் புருஷனுக்கு அவருடைய எல்லா அசைவுகளையும் என்னதாக தான் தெரியும், சந்தேகம், நம்பிக்கையே வராது. இந்த அவநம்பிக்கை எவ்வளோ பெரிய மோசமானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்படி உங்கள் குடும்ப உறவை உடைக்கிறதோ, தேவனுடைய உறவையும் உடைக்க ஒரு வலிமை மிக்கதாக என்ன இருக்கிறது இருக்குது. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஆழமாக போதிப்பேன். ரட்சிப்பை இழக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் ரட்சிப்பை ஒரே ஒரு வகையிலே இழக்க முடியும் என்று வேதம் ஆணித்தனமாக நமக்கு என்ன செய்து பேசுது. அது என்னது, வஞ்சகம். உங்களை வஞ்சித்து மீண்டும் விசுவாசத்தை விட்டு நீங்கள் பின்னாங்க வந்துட்டீங்கன்னா ரட்சிப்பை இழக்கிறதுக்கு எப்படி இருக்குது, அதுதான் வாய்ப்பு. வேறு எந்த ரீதியிலும் நீங்கள் ரட்சிப்பை இழக்கவே முடியாது. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு. நீங்களாக அந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் பின்வாங்கிட்டீங்கன்னா, அவிசுவாசப்பட்டுட்டீங்கன்னா, பிசாசுடைய ஏமாற்றுத்தனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த முறைமையிலே தான் நீங்கள் ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய வேறு எந்த முறைமையிலையும் என்ன இல்லை, ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அந்த ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை, அந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்நாளுக்கு எப்போதும் எல்லா சூழ்நிலையும் என்ன செஞ்சிடணும், காத்துக்கிறணும். யோபின் இடத்துல அந்த விசுவாசத்தை பார்க்குறோம். எவ்வளவு பெரிய சோதனையை தன்னுடைய வாழ்க்கையில் யோபுவுக்கு வந்த போதும் அவன் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் இழக்கவே இல்லை, ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. தன் நாவினால எந்த ஒரு தவறும் செய்யாமல் விசுவாசத்தை என்ன செய்தான், காத்துக்கொண்ட விஷயத்தை பார்க்கிறோம். குழந்தையே இல்லையா 100 வருஷமா, ஆனால் கடைசி வரைக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணி நம்பிட்டு இருந்தாரு, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தார், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருந்தார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக என்ன செய்தது, மாத்தினது.
சூழ்நிலைகளை பார்த்து, நம்ம பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து நாம் நம்பிக்கை இழந்து போவோமானால், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் தளர்த்துவோமானால், அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகிற ஒரு விஷயமாக என்ன செய்கிறது இருக்கிறது. சகோதரர் தியானிக்கும் போது அழகா சொன்னார், நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் எதனால விழுந்து போனாங்க? தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே. இப்ப அந்த வார்த்தையின் மேல என்னத்தை வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். இது யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தான் அப்படின்னா அவன் காக்கப்பட்டிருப்பான். ஆனா நம்பிக்கையை யார் மேல வச்சான் தெரியுமா? ஆண்டவர் நீ புசிச்சா செத்து போயிருவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப பிசாசு வந்து இல்ல இல்ல நீ சாப்பிட்டீனா நீ யார் மாதிரி மாறுவ? ஏற்கனவே அவன் கடவுள் மாதிரி தான் இருந்தான். ஆதாமும் ஏவாளும் எப்படிதான் இருந்தா? ஏன்னா படைக்கப்படும் போதே ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் எப்படி படைச்சாரு? தம்முடைய சாயலின் படியாகவும் தம்முடைய ரூபத்தின் படியாகவும் படைச்சு கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கிறாரு அவனுக்கு சொல்ல போனா. ஆனால் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளாத ஆதாமும் ஏவாளும், தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து கொள்ளாத ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ சத்தத்தை என்ன செஞ்சாங்க? இந்த விசுவாசம் இங்க போயிருச்சு. இப்ப விசுவாசம் ஆண்டவர் மேல இந்த விசுவாசம் எங்க போயிருச்சு? இப்ப பிசாசு கீழ்ப்படினான். ஆண்டவர் சொன்னாரு நீ பிசாசு செத்து போயிருவ அப்படின்னு. அது கீழ்ப்படியில. நீ இதை சாப்பிட்டேனா என்னாவ? தேவனை போல மாறிடுவ. இதுக்கு கீழ்ப்படிவோம் அப்படியே அப்படி. அப்ப ஆதியிலிருந்து பிசாசு மனுக்குலத்தை விழச் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவிசுவாசம். கடவுளுடைய வார்த்தையை விட்டு, கடவுளுடைய வசனத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு உங்களை திசை திருப்புவது, உங்களை சந்தேகத்துக்கு உட்படுத்துவது, உங்களை தேவனுக்கு விரோதமாக வாழச் செய்வது தான் பிசாசுடைய ஒட்டுமொத்த டார்கெட். அது அப்ப இருந்தே அவன் செய்யறான், பிளான் பண்ணி செய்யறான். ஆனா என்ன சோதனை வந்தாலும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? இழக்க மாட்டாங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ அந்த ஒரு வாழ்க்கை. உங்க லைஃப்லையும் என்ன குறைவு வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நான் நேசிக்கிற முக்கியமான நபர்களை கூட தேவன் எடுத்துக்கொண்டாலும், அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக, ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். ஒரு நாள் சந்தேகம் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. சந்தேகம் என்கிற வந்த ஒரு குடும்பம் எப்படி உருப்படாதோ, கணவனை சந்தேகிக்கிற, மனைவியை சந்தேகிக்கிற அந்த குடும்பம் என்ன செய்யாது? நிச்சயமாக முன்னேறாது. அது பின்னோக்கி அவர்களை இழுத்து கொண்டு போயிரு. கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளைவுக்குள்ள கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. சந்தேகம் மட்டும் படாதீங்க. தப்பா இருந்து உறுதியா அந்த தவறு கண்டுபிடிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு சில விஷயங்கள் இருக்குதே ஒழிய சந்தேகம் நீங்களாக யூகித்து எப்போ பார்த்தாலும் கணவனை சந்தேகப்படுறது, மனைவியை சந்தேகப்படுறது இருக்காதீங்க. எப்பவுமே சந்தேகப்படும்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? முதலாவது நடந்து கொள்ளவும் கூடாது. முதல்ல கவனமா இருக்கணும். நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது நீங்கள் நானும் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்யணுமா? அதே ட்ரிக்கை தான் இன்னைக்கும் இந்த கடைசி நாள் வரைக்கும் பிசாசு என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். ஆண்டவர் வார்த்தையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்படியே நீக்கிட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து பிசாசு வார்த்தைக்கு விசுவாசம் வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சத்துரு அப்படி வஞ்சகமாக செய்து கொண்டே வருகிறான். அதனால தான் தேவன் இறுதியாகவும் எச்சரிக்கிறாரு, நீங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்கள், வஞ்சனையில் விழுந்துடாதீங்க. பிசாசு உங்கள் வஸ்திரத்தை அவிழ்க்க விட்டுறாதீங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவன் களவாட விரும்புகிறான். தன் மீது விசுவாசம் கொள்ளும்படியாக அவன் திசை திருப்ப விரும்புகிறான். அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் இந்த இறுதி நாட்களில் எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 எச்சரிக்கையா, கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா முக்கியமா இந்த வெளிப்படுத்துற விஷயத்துல நாம் சிந்திக்கும் போது சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வேத வசனங்களை இப்படி உன்னிப்பா நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு பார்க்க மறந்துடக்கூடாது. நம்ம அந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவ்வளவு உபத்திரம் வருது இல்ல, அந்த கலசங்கள்லாம் ஊற்றப்படும் போது உடம்புல எல்லாம் புண்ணு, கடல்ல ஊற்றப்படும் போது ஒட்டுமொத்த கடலும் நாசமாகி கடல்ல இருக்கிற எல்லா ஜீவஜந்துகளும் மரிச்சிருச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு யோசிச்சு பாருங்க. கடல் என்கிறதன் மூலியமாக மனிதன், கடல் இல்லைன்னா மனிதனை வாழ முடியாது அந்த பூமியில். தெரியுமா உங்களுக்கு? கடல் என்கிற ஒன்று இல்லை என்றால் மனிதனை என்ன செய்ய முடியாது?
அப்போ கடலுக்குள்ள இருக்கிற எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய உணவு தட்டுப்பாடு, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒரு மனித குல சந்திக்க வச்சு பாருங்க. எல்லாம் நடக்குது. நதிகளில் ஊற்றப்படும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கஷ்டம். எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள் ராஜ்யமே இருளடைந்த சூழ்நிலையிலும் அங்கே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த ஜனங்கள் என்ன செய்யலையா? மனம் திரும்பவே இல்லை என்று பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 9ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாங்கன்னா, கடைசி நாட்களோட மக்கள் இவ்வளோ பெரிய உபத்திரவத்தை தங்கள் வாழ்க்கையில் சந்திச்சாலும் மனம் திரும்பல ஆண்டவர்கிட்ட. மாறாக ஆண்டவர் என்ன பண்றான்? தூஷிக்கிறான் அந்த வேதனையின் மத்தியிலையும். எப்படி இருக்கு பாருங்க வசனங்கள். நாம சில நேரத்தில் யோசிக்கிறோம், சில கஷ்டங்கள் உபத்திரவங்கள் மனித வாழ்க்கையில் வரும்போது அவன் தேவனை பார்ப்பான் என்று. உண்மைதான். அது யார் பார்ப்பா? யோபு மாதிரி இருக்கிறவங்க கஷ்ட சூழ்நிலையை யாரை தான் பார்ப்பாங்க? கர்த்தரை தான் பார்ப்பாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் தேவனை அப்படி என்ன செய்ய மாட்டாங்க. உபத்திரவ காலத்திலும் பார்க்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வராது எப்போவுமே. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த போதும் அவங்க கடவுளை நம்பலை. கடவுளை என்ன பண்ணாங்க? தூஷித்தார்கள், திட்டினாங்க, அசிங்கமாக திட்டினாங்க. அப்படிங்கிறதான் அந்த வேத பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், சட்டங்கள் கடுமையாக இருந்தால் குற்றங்கள் குறைவாகும் அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? சட்டம் கடுமையாக இருந்தால் குற்றம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம மனித மனத்துக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்லவா? நியாயப்பிரமாணத்தில் எத்தனை கட்டளை இருக்குன்னு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக 600 கட்டளைகள் இருக்குது. எத்தனை கட்டளை இருக்குது? மிக கடினமான கட்டளைகள். 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்கு. அவ்வளோ கட்டளை இருந்துச்சு. அதை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சா? சில நேரங்களில் சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் குறையும் என்று நம்ம மனித அறிவில் பேசுகிறோம். ஆனால் எவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் திருந்துற மனுஷன் தான் திருந்துவான். திருந்தாத மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? குறைய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்குறேன். எவ்வளவு நீங்கள் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தில் என்ன ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் ஈஸியாக என்ன செஞ்சிடறான்? பார்த்துடுறான். அந்த ஓட்டையை வச்சுக்கிட்டு எப்படி புதுசாக தப்பு பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அந்த ஓட்டையை பயன்படுத்தி எப்படி புதுசாக தப்பு செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இவ்வளோ நவீன யுகம் வளர்ந்துருச்சே. கள்ள நோட்டு அச்சு அடிக்கிறத தடுக்க முடிஞ்சிச்சா? லஞ்சம் வாங்குறத ஏதாவது தடுக்க முடிஞ்சிச்சா? இவ்வளோ சிசிடிவி கேமரா வந்துருச்சே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கேயாவது குறைக்கப்பட்டுச்சா? எவ்வளோ விஷயங்களை பார்க்குறது, எவ்வளோ நவீன முன்னேற்றங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி தான் குற்றம் கூடியிருக்குது. எந்த அளவுக்கு நவீன முன்னேறி வருகிறதோ, எந்த அளவுக்கு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் பெருசு பெருசாக போடப்படுகிறதோ அந்த அளவுக்கு குற்றங்களும் என்ன செய்யுது? அவன் குற்றம் செய்கிறது நவீன யுகமாக குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்டர்நெட் ஹேக்கெல்லாம் பார்க்குறோம். திடீர்னு ஹேக் பண்ணிட்டு போயிடுறான். பிரதர் சொல்கிறாரு, பிரதர் என் அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் இருந்த 10,000 திடீர்னு காணாம போச்சு. எப்படி அக்கௌண்ட் பணத்தை எடுத்தான் ஏடிஎம்லேருந்து? அவனா போலியாக ஒரு ஏடிஎம் கார்டை தயாரித்து அவனா சீக்ரெட் நம்பரை இது பண்ணி லம்பா தூக்கிட்டு போயிடுறான். அன்றைக்கி எவ்வளோ சட்டத்திட்டம், எவ்வளோ சீக்ரெட்டு எல்லாம் கெடிபிடியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்யறான்? அந்தளவுக்கு மனிதனுடைய அந்த பாவம் ரொம்ப வீரியமாக, ரொம்ப நுணுக்கமாக என்ன செய்யறான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். இங்கேயும் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பெரிய உபத்திரம், எவ்வளோ பெரிய கஷ்டம், தண்டனை எல்லாம் கிடைக்குது. அந்த தண்டனையில் மத்தியிலே அவனுடைய செய்கிற தப்பை குறைச்சிக்கிறானா அப்படின்னு கேட்டால் குறைக்கல. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரையே தூசிச்சுட்டு மறுபடியும் பொல்லாப்பாக தான் போகிறான். மனக்கடினம். சகோதரர், நான் எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்டை கரெக்டாக மெயின் பண்ணிட்டேன். நம்ம என்ன எதுக்கு நேராக வர்றேன் அப்படின்னா அந்த மனக்கடினம். இந்த இடத்துல ஏன் இந்த ஜனங்கள் அவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் மத்தியிலையும் இப்படி தேவனை தூசித்து இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மனக்கடினம். சில சமயங்களில் தேவனே இந்த மனக்கடினத்தை தருகிறார். பல பேர் யோசிப்பீங்க, இது ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய வார்த்தை. பல சமயங்களிலே தேவன் இந்த மன கடினத்தை என்ன செய்கிறாரு? அவரே தர்றாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஏற்கனவே பிரித்து விட்டார். கோதுமை மணிகளை ஏற்கனவே பிரிச்சிட்டாரு. பதரை என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சிட்டார். இப்போ வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான். இப்போ இந்த சம்பவம் என்ன காமிக்குது? வெயிட் பண்ணுறாரு. கோதுமை மணியும் பிரிச்சிட்டாரு. அதை நம்ம எப்படி பார்த்தோம்?
தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் என்ன செய்கிறாரு? முத்திரை போட்டார். பார்த்தோமா? முத்திரை போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மறி ஆட்டை பிரிச்சுட்டார். தனியாக என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சுட்டார். வெள்ளாட்டை என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சுட்டார். இப்போ பிரிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தின் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு முத்திரை போடப்பட்டு என்ன செய்யுது இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தின் மேலே என்ன செய்யுது? தேவனுடைய தண்டனை, நியாய தீர்ப்பு இதெல்லாம் என்ன செய்யுது? எப்படா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதான் அந்த கலசம் ஊற்றப்படுகிற சம்பவம். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்படி இந்த வெள்ளாட்டின் மேலே அல்லது தேவனுடைய முத்திரை தரிக்கப்படாமல் பிசாசுனுடைய அந்த முத்திரையை தரித்து கொண்டு பிசாசுனுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களில் வாழ்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறது? ஆண்டவரே கடினப்படுத்துகிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் இவன் மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வராது. மாறாக இப்படி தவறான விஷயத்துக்குள்ள தான் அவனுடைய இருதயம் போகும்படி ஆண்டவரே என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். அப்படி கடினப்பட்ட ஒரு நபர் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நபர் யாரு? பார்வோன். வாசிக்கிறோமா? இந்த வசனத்தை வாசிக்கலாமே. ஆண்டவரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை. இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. வாதம் வருது, பிரச்சனை வருது. யாருக்கு? பார்வோனுக்கும் அந்த எகிப்திய சாம்ராஜ்யம் எல்லாருக்கும் வாத பிரச்சனை வந்துருது, போராட்டம் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ எகிப்திலிருந்து என் ஜனங்களை போக விடு, அவர்கள் போய் என்ன செய்யணும்? சுதந்திர நாட்டை பிடிக்கணும், அவர்கள் என்னை ஆராதிக்கணும், போக விடு என்று மோசேயின் மூலியமாக தேவன் பார்வோனுக்கு அறைகோவல் விடுகிறார். பார்வோன் மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவன் ஃபஸ்ட்டு கடினப்படுத்திட்டான், மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் வியாதி என்ன செய்கிறாரு? வாதைகளை அனுப்புகிறார். வாதம் வந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? ஓகே நான் விட்டுறேன், அப்படிதான் வசனம் இருக்கும். ஓகே சரி நான் விட்டுறேன். அப்பா அந்த பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ உங்கள் கடவுள் பெரிய கடவுளாக இருக்கார், விட்டுறேன். ஆனால் மறாவது நாள் எந்திரிச்சு என்ன சொல்லுவானா? போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? முந்தின நாள் தான் சொன்னான் பிரச்சனை வந்தப்ப, சரி ரைட்டு போகலாம் அப்படிம்பா. அடுத்த நாள் என்ன செய்வான்? போகாதே அப்படிம்பா. அந்த இடத்துல தான் வசனம் இருக்குது. ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை அப்பயே போக விட்டுருக்கலாம் தானே. ஆண்டவராக இதுக்கு தேவையில்லாமல் போய் கடினப்படுத்துகிறாரு. தேவையில்லாமல் ஒருவரை ஏன் கடினப்படுத்துகிறார்? அப்போ இந்த கடினப்படுத்துதல் வரும்பொழுது பார்வோன் மேலே இது குற்றமே இல்லை. யார் மேலே குற்றம்? அப்போ ஆண்டவரே கடினப்படுத்தி ஆண்டவரை தண்டிக்கிறாரா? யோசிக்க தோணுதா இல்லையா? ஆண்டவரே கடினப்படுத்தி ஆண்டவரே தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? ஆண்டவர் பார்வோன் மனம் திரும்ப விட்டுருக்கலாமே. இங்கே நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் பார்வோனை கடினப்படுத்தினார்? நல்லவனை ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கங்க. நல்ல மனிதர்களை தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? கடினப்படுத்தவே மாட்டார். ஆண்டவர் யாரை கடினப்படுத்துறாருன்னா, பாவிகளையும் பாவம் செய்தவனையும் யாரெல்லாம் நியாய தீர்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிறானோ அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். இந்த உண்மையை மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த வேதத்தை குற்றப்படுத்துகிறவர்கள் பார்வோனை ஆண்டவரே கடினப்படுத்தி விட்டு ஆண்டவரே பார்வோனை நியாயம் தீர்த்து அளிக்கலாமா? தேவன் தானே ஏன் கடினப்படுத்துகிறாரு? இல்லாட்டி எப்போயே பார்வோன் விட்டுருப்பாரு, அவன் பாட்டுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கலாமே. ஆண்டவராக போட்டு கடினப்படுத்தி கடைசியாக அவனை கொண்டு வந்து எங்கே அழிக்கிறாரு? செங்கடலில் கொண்டு வந்து டோட்டலாக அழிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், பார்வோன் இங்கே நல்லவன் அல்ல, பார்வோன் தவறானவன். அந்த தவறான மனிதனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். வேதாகமத்திலே பலருடைய இருதயங்களை தேவன் கடினப்படுத்துகிறார் என்ற வார்த்தை வரும். அவங்கெல்லாம் நல்லவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்கள். அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கடினப்படுத்துகிறார். புரியுதுங்களா? தேவன் எதுக்காக கடினப்படுத்துகிறார்? யாரை கடினப்படுத்துகிறார்? பாவம் செய்கிறவர்களை, அக்கிரமம் செய்கிறவர்களை, தேவனுக்கு விரோதமானவர்களை தேவன் கடினப்படுத்தி அந்த கடினப்படுத்துதலின் மூலியமாக கொண்டு போய் அவர்களுடைய தண்டனை என்ன செய்கிறார் கடைசியில்? அதுதான் இந்த கடினப்படுத்துதல். அதுதான் கடினப்படுத்துறார். அதுதான் வர்றேன், கவனிங்க. நம்ம ஒவ்வொரு பக்கமாக பார்ப்போம். தேவன் எதுக்காகலாம் கடினப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பல நோக்கங்களுக்காக தேவன் என்ன செய்யற முக்கியமாக கடினப்படுத்துகிறார். ஆனால் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நியாய தீர்ப்பாக மட்டும்தான் என்ன செய்கிறாரு? இருதயங்களை கடினப்படுத்துகிறார். நீங்கள் எங்கேயாவது ஒரு பரிசுத்தவானுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துறதை எங்கேயாவது பைபிளில் பார்க்க முடியுதா?
யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், நல்ல மனுஷன் ஆனால் ஆண்டவரே அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டாரு அப்படின்னு எங்கேயாவது பார்க்க முடியுமா? பைபிளில் நீங்கள் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நல்ல மனிதர்களை என்ன செய்ய மாட்டார், கடினப்படுத்தி இருக்கவே மாட்டார். நல்ல மனிதர்களுக்கு தேவன் திருந்துவதற்கு வாய்ப்பை கொடுப்பாரு, சில சிக்ஷைகளை கொடுப்பாரு, சோதனைகளை கூட கொடுப்பார் ஆண்டவர். நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அது இருக்கும், அதெல்லாம் வேற, அதெல்லாம் கடினம். இருதய கடினம் என்கிற வார்த்தையில் வராது. இருதய கடினம் என்பது என்னன்னா தொடர்ந்து அந்த பாவத்திலே நிலை நிற்பது, மேற்கொண்ட பாவங்களை தொடர்ந்து செய்வது. இதன் தேவனே அதை அனுமதிக்கிறார். அதை அவர்கள் வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார்? அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு பூர்த்தியாகும்படி தேவன் அதை என்ன செய்கிறாரு, செய்கிறார். இதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் எமோரியரின் பாவம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுவார். வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு வேத பகுதி தான். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்டு பேசும்போது எமோரியருடைய பாவம் நிறைவாகவில்லை என்று பேசுகிறார். அதனை வாசிக்கலாமே. ஓகே, 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவருடைய பாவங்கள் இன்னும் நிறைவாகவில்லை என்று வாசிக்கிறோம். பாருங்க அந்த வசனத்தில். வாசிமா, வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் எங்கே திரும்ப வருவாங்க? மறுபடியும் கானானுக்கு திரும்ப வருவாங்க. ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும், நல்லா கவனிங்க, எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்ற என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஆண்டவர் எமோரியரை நியாயம் தீர்த்துட்டாரு. ஆனால் இந்த நிறைவுக்குள்ள போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்காரு ஆண்டவர். அப்ப ஏற்கனவே தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த காத்திருப்பு தவிர பதிலா அது வரைக்கும் தேவனுடைய இருதயத்தை என்ன செய்வாரு, கடினப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த கடினம் தான் யாருக்கு வந்துச்சுன்னா பார்வோனுக்கு என்ன செஞ்சு வந்துச்சு. ஏன்னா அவன் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டவன், ஏற்கனவே அவனுக்கான தண்டனையை தேவன் முன்குறித்து விட்டார். அது சரியாக நிறைவுக்குள்ள சிவந்த சமுத்திரத்தில் வந்து நிறைவறையும்படி ஆண்டவர் பார்வோனை தொடர்ந்து என்ன செய்கிறாரு, நல்லவனை ஆண்டவர் கடினப்படுத்தல, பாவிகளுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் 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 கடினப்படுத்தி கொண்டே போகிறார். நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்களேன். ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும், நல்லா கவனிங்க, அவர்கள் தமது யோசனைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். யார் ஏவுறாருங்க? யார் ஏவுறாரு? தேவனை ஏவுறாரு. எதுக்கு? என்ன ஏவுறாரு? என்ன ஏவுறாரு? அவங்க ஒரே யோசனையா இருந்து தங்களுடைய ராஜ்யங்கள்லாம் பிசாசுக்கு கொடுக்கும்படி என்ன செய்யறாரு? ஆண்டவரே ஏவுறாராம். புரியுதுங்களா? அப்ப இது வந்து நம்ம யோசிப்போம், இது எப்படிரா அப்படின்னு யோசிப்போம். ஆனா கர்த்தர் இது என்ன செய்யறாரு? அவரே ஏவுகிறார். யாரை ஏவுறாரு? நல்லவங்களை இல்லை, நல்லவங்களை இல்லை, தீய ராஜாக்களை, தீய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு படுகொலிக்கு நேராக அவர்கள் அங்கே போய் பங்கடையும்படி அப்படியே கொஞ்சமா புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறார். அவங்க இருதயம் என்ன செய்யுது? பிசாசுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படி கடினப்படுது அந்த இடத்துல. அதுக்கு ஒரு மனமா இருக்கிறான். 10 ராஜாக்களை எப்படி இருக்கிறான்? ஒரே ஒரு மனம். சபையில் நமக்குள்ள ஒரு மனம் வரல, ஆனால் யாருக்குள்ள ஒரு மனம் இருக்குது? தப்பு செய்கிறவனுக்குள்ள என்ன இருக்குது? கேங்கா போய் தப்பு செய்வான் பாருங்க. ஒரு மனதா போய் கேங்கா போய் என்ன செய்யறது? இல்லை, அவங்க தப்பு செய்கிறவங்கலாம் ஒரு மனதாக தான் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யறது இல்லை. ஆனால் தேவன் நம்மிடத்திலையும் அந்த ஒரு மனதை, நல்ல பாருங்க, நல்ல மனிதனிடத்திலே அந்த ஒரு மனப்பாடு இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். பொல்லாத மனிதனிடத்தில் அந்த ஒரு மனம் இருந்தால் கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நாமெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு ஒரு மனம் படுறதில்ல. அதனால பிசாசு என்ன செய்யறான்? கெட்ட விஷயங்களுக்கு ஒரு மனப்பட்டுட்டு நம்ம இந்த வெளிப்படுத்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த 10 ராஜாக்களும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்தாங்க. எல்லாம் ஒரு மனதாக யோசித்து அப்படியே தூக்கி பிசாசு ராஜ்யத்தை என்ன செய்யறாங்க? ஒட்டு மொத்தமாக. இந்த அத்துணை காரியத்தையும் யார் செய்கிறார்? யார் இதை செய்ய ஏவுகிறார் என்று கேட்டால் ஆண்டவர் தான் இதை என்ன செய்கிறாரு? ஏன் செய்கிறாரு? இவர்களுடைய தண்டனை கொண்டு வந்து நிறைவாகும்படி இந்த இருதய கடினத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறார். நம்ம உபாகமத்தின் புத்தகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட ராஜாவை குறித்து வாசிப்போம். அவனையும் தேவன் கடினப்படுத்துகிறார். மோவாபின் ராஜா. அந்த வசனத்தை வாசிக்கலாமே.
உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆனாலும் நல்லா கவனிங்க, எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நல்லா கவனிங்க. முதலாவது போய் இந்த ராஜாட்ட கேட்குறாங்க, உங்க வழியா நாங்க எங்க தேசத்துக்கு கடந்து போக எங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த ராஜா என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த ராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கும்போது, உங்க தேசத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் கடந்து போறதுக்கு மட்டும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் உங்களை எது போர் தொடுக்க மாட்டோம், உங்களுடைய காரியங்களை நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் கடந்து போறதுக்கு மட்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, கர்த்தரே அந்த ராஜாவினுடைய இருதயத்தை என்ன செய்யறாரா? அப்படிதான் வாசிக்க தொடர்ந்து. இந்நாளில் இருக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி. நல்லா கவனிங்க, அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏன் உரங்கொள்ள பண்ணினாராம். அந்த அளவுக்கு இருதய கடினத்தை அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஏன்னா அந்த ராஜாவை ஏற்கனவே தேவன் நியாயம் தீர்த்து விட்டார். அந்த நியாய தீர்ப்பை யாரை வச்சு செய்யறாரு? இஸ்ரவேல் மக்களை வச்சு செய்ய போறாரு. இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தை என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும், அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும், அந்த தேசத்தினுடைய பாவத்துக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்யணும்? அவர் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று தேவன் முன் குறிச்சதுனால தேவனே அந்த ராஜாவினுடைய இருதயத்தை என்ன செய்யறாரு? உரம் கொள்ள பண்ணுகிறார், கடின தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் கடினப்படுத்தாம போயிட்டான்னு வச்சுங்களேன், இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? போர் தொடுக்காம அழகாக கடந்து போயிருப்பாங்க. இவன் பாவம் இன்னும் செய்வான், இவன் மூலியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டே வரும். நான் எதுக்கே சொல்லுவேன், ஏன் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தேவன் அழிக்க சொன்னார் என்று கேட்டால், அந்த அளவுக்கு அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அன்றைய நாட்களிலே பாவங்கள் வெறித்தோடி கிடந்துச்சு, கொடூரமான பாவங்கள் அங்கே அரங்கேறி இருந்துச்சு, பல சொல்ல முடியாத பாவங்கள் எல்லாம் அந்த தேசங்களில் அந்த நாட்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டு பைபிள் என்ன செய்யறோம்? இதனால தான் அந்த தேசத்தை நான் அடிக்க சொல்றேன்னு கர்த்தர் சொல்லுவார். அந்த தேசனுடைய அக்கிரமம் பெருசு, ஆதலால் அந்த தேசத்துக்கு நான் நியாய தீர்ப்பு கொடுத்து அதை உன்மூலியமாக அழிக்க வைக்கிறேன் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அதனால இஸ்ரவேல் மக்கள் மூலியமாக பல ராஜ்யங்களை, ராஜாக்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? போர் தொடுக்க வைத்து அழிக்க வைக்கிறார். நல்லவர்கள் எல்லாம் தேவன் அங்கே அழிக்க செய்யல. அதனால ஆண்டவர் எங்க போச்சுனாலும் அந்த அரசர்களுடைய அக்கிரமங்களை நீ என்ன செய்யாத, கற்றுக்கொள்ளாதே. பைபிளில் பல இடங்களில் பார்ப்போம், யாத்திராகமம், உபாகமத்துல எல்லாம் அவங்க செய்த அக்கிரமத்தை நீ கத்துக்கிறாத, அவங்க செய்யற வழிபாடை நீ கத்துக்கிறாத, புறஜாதிகள் செய்யும் அக்கிரமமான காரியத்தை நீ கத்துக்கிறாத. அவங்க பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவாங்க, அவர்கள் தங்க சொந்த பிள்ளைகளை கடவுளுக்கு போய் நரபலி கொடுப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க? அசிங்கமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. தயவு செய்து நீ என்ன செய்யாத, அவருடைய முறைமைகளை ஒன்றையும் கற்றுக்கொள்ளாத என்று ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அப்ப அப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைந்த பட்டணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் அழிக்கிறார். அந்த ராஜாக்களுடைய இருதயத்தை தேவன் என்ன செய்யறாரு? கடினப்படுத்துகிறார். ஸோ கடின இருதயத்தை தேவன் எதற்காக கொடுக்கிறார்னா, தேவனுடைய நீதி அவர் மெத்திலே விளங்கும்படி, தேவனுடைய தண்டனை அந்த குற்றவாளிகள் மேல் விளங்கும்படி தேவன் என்ன செய்யறாரு? அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோசுவாவின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும், இப்படியே அவர் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த. இங்க யாரை குறித்து வாசிக்கிறோம்? கிபியோனின் குடிகள். இங்க வாசிக்கும் போது இவர்களுடைய இருதயங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இங்க ஒரு முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அவங்க தப்பி போகாமல் இருக்கும்படி கர்த்தரே அவருடைய இருதயங்களை என்ன செய்யறாரா? கடினப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். தேவனே இவருடைய இருதயங்களை என்ன செய்யறாரு? கடினப்படுத்து. இவங்க இரக்கம் பெற்றக்கூடாது, இவங்க காப்பாற்றப்பட்டக்கூடாது. அதற்காகவே தேவன் இருதயத்தை என்ன செய்யறாரு? கடினப்படுத்துகிறார். ஏனென்றால் பாவிகள் தப்பி போக ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை? விடுவதே இல்லை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதே மாதிரி அங்கேயும் ஒரு கடினத்தை பார்க்குறோம். ஆண்டவர் ஏன் அப்படி அவங்களை கடினப்படுத்தினார் என்பதற்கான விடயம் அங்கேயே என்ன செய்கிறது? இருக்கிறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிய
ஒரு ஓமையில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்றக்காண்டி. இந்த கடினம், இருதய கடினம்ங்கிறத ஒரு எளிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 10 எலிகள் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. 10 எலிகளும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. உங்கள் ட்ரெஸ்ஸை கடித்து நாசம் பண்ணுது, உங்கள் பொருட்களை நாசம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இப்போ அந்த எலிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு எலிக்கட்டை, ஒரு பொரியை வச்சு, ஒரு விஷத்தை வச்சு என்ன செய்வோம்? ட்ராப் வச்சு காத்திருப்போம். பார்த்தீங்களா? இந்த இருதய கடினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராப். அது இருந்தால் நம்ம வீட்டை நாசம் பண்ணும், எல்லாத்தையும் நாசம் பண்ணும். அதை நம்ம தப்பு வச்சு வெளியே கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் என்ன செய்யும்? உள்ளே வந்து மறுபடியும் நம்ம நாசம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எதை இருந்தாலும் வெளியே கொண்டு போய் எலி ஏதாவது வெளியே துரத்திட்டாலும் நிச்சயமாக மறுபடியும் வந்து என்ன செய்யும்? அந்த எலி நாசம் பண்ண தான் போகுது. அப்போ ட்ராப் வச்சு அதை அழிக்கிற மாதிரி கர்த்தர் இருதய கடினம் என்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை பிடித்து அழிக்கிறார். அதுதான் அந்த இருதய கடினம் என்கிற சொல். ஏன் இவ்வளோ பெரிய உபத்திரவம் நடந்தும், பிரச்சனைகள் வந்தும், வாதைகள் வந்தும், கலசங்கள் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அந்த கடைசி நாட்களுடைய ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பாம தேவனை தூசித்து இருதயத்தை கடினப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே அவருடைய இருதயங்களை என்ன செய்யறாரு? ட்ராப் வச்சு அழிக்கும்படி கடினப்படுத்துகிறார் தேவன். நல்ல மனிதர்களை தேவன் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல? கடினப்படுத்துகிறது இல்லை. அவர்களை சிக்ஷை செய்து தம்முடமாய் தேவன் என்ன செய்கிறாரு? இழுத்துக் கொள்கிறார். தேவன் தாம் நேசிக்கிற புத்தர்களை என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். சிட்சித்து அவர்களை தன்னிடமா என்ன செய்கிறாரு? சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் பாவிகளையோ அவியாத அக்கினிக்கு நியமித்து அவர் வைத்திருக்கிறார். அப்படி நியமிக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். அதனால தான் இந்த கடின இருதயம் நமக்கானது அல்ல. அது யாருக்கானது? பிசாசுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகளுக்கும் உரியது, நமக்கானது அல்ல. அதனால இருதய கடினத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பேசிட்டாருன்னா உடனே மனம் திரும்புவது தான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. கடின இருதயம் எப்போவுமே அது அழிவுக்கு வித்திடும். அது ஒரு ட்ராப் மாதிரி, எலிக்கு பொறி வைக்கிறது மாதிரி. அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கவனம். இருதய கடினம்ங்கிறது எங்கேயுமே எந்த பரிசுத்தவான்களும் பாருங்க வேதாகமத்தில் இருதய கடினத்தோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் உடனடியாக மனம் திரும்பியிருப்பாங்க அவங்க. ஆனால் யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் இருதய கடினத்தோடு இருந்து கடைசியாக என்ன செய்வாங்க? அழிவிலே பங்கடைவார்கள். ஸோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த இருதய கடினம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அது தேவனுடைய பிள்ளைக்கான ஒரு குணாதிசயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் கிறிஸ்துவை போல் அதை என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக அதை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சாத்தானுடைய பிள்ளைகள் தான் இருதய கடினத்தோடு கூட என்ன செய்வாங்க? தேவனுடைய சிட்சையை அவங்க என்ன செய்ய புரிந்துக்க மாட்டாங்க. தேவன் சிட்சிக்கும் போது தேவனையை திட்டுவது, மீண்டுமாக தொடர்ந்து பாவத்தில் நிலைநிற்பது, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் தொடர்ந்து அதில் நிலைநிற்கிற அந்த சுவாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். தொடர்ந்து அந்த பாவத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தன் பாவத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? நிலைச்சி. அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம். அதில் என்ன அர்த்தம்னா பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான் என்பது அவருடைய அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த வாரத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் தொடர்ந்து என்ன சம்பவிக்க போகிறது, முடிந்து அந்த நிறைவுக்குள்ளே வந்துட்டோம், எண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத குறித்து நமக்கு ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக என்ன செய்திருக்கிறார்? எழுதி எச்சரித்திருக்கிறார். அது என்னவென்று நம்ம என்ன செய்வோம்? பின்பாக நாம் சிந்திப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.